சண்டே ஆஃப்டர்நூன் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா வந்து டேடி மேலே தான் நான் உட்காந்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு வந்திருந்தா. கீழே வழக்கம் போல் அந்த செடி இருந்துச்சு, அதை வந்து உடச்சி விளையாடிக்கிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டோம். பாப்பா நான் தான் டேடியை இழுத்துட்டு போவேன்ட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தா. காதுலேருந்து அவள் கையை எடுக்கவே இல்லை. உள்ளே நனைஞ்சோடனே என் தம்பி அண்ணன்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து சிக்கனோட என்ட்ரி ஆனாங்க. சிக்கன்லாம் பார்த்துட்டு பிரியாணி வச்சுருந்தாங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பவுண்டா குடிக்கலான்னு பிரியாணிக்கு அப்புறம் ஒரு பவுண்டா போட்டு குடித்தோம். அது இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வெளியில் கிளம்பிட்டாங்க. என் தம்பி அண்ணன் எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் பாப்பா அம்மா அப்பா எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம். நைட்டு வந்து நான் சிக்கன் சாப்பிடாதனால எனக்கு வந்து சாண்ட்விச்சும் கொஞ்சம் காளான் வாங்கி கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நைட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவை நாங்கள் விட்டுட்டு போகிறோம்னு நினச்சி ஒரு அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கிளம்பி